இன்று பேரவை கூடும் முன்பாக சபாநாயகர் அப்பாவுவை தனியாக சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது என்னை சந்திப்பதை ஏன் தவிர்க்கிறார் என்பதை செங்கோட்டையனிடமே சென்று கேளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நேற்று பங்கேற்காத செங்கோட்டையன் இன்று சபாநாயகரோடு தனியாக சந்திப்பு நிகழ்த்தியிருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இடையேயான இந்த மோதல் போக்கு வலுக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பிய போது அதனை செங்கோட்டையனிடமே சென்று கேளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். அவரை கேளுங்க, காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்ன கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், அவரை கேளுங்க, ஏன் தவிச்சு அவளை கேளுங்க. இதெல்லாம் கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. உங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் கேட்காம அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஒரே நிமிஷம், இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். இங்குல சுதந்திரமா செயல்படுகிற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே நான் ஒரு திருமணத்துக்கு போறேன், பத்திரிகையில் போடுறீங்க, இவர் கலந்துக்கல, அவர் நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்த்தது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர், புரிஞ்சுக்கங்க. தலைவன் கிடையாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் இங்க கிடையாது. குடும்ப கட்சி கிடையாது. புரியுதுங்களா? சர்வாதிகார ஆட்சி கிடையாது. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க. எந்த தடையும் கிடையாது. எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல. அதிமுக சுதந்திரம் கொடுக்கல. ஏன்னா நாங்களே இவங்களோட இருந்து பணியாற்றியவர். தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இப்போ இபிஎஸ் பாராட்டு விழாவை புனக்கடிச்சாரு செங்கோட்டையன். அதே போல இபிஎஸும் செங்கோட்டையனும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்துதான் வருகிறார்கள் கடந்த சில நாட்களாகவே. தொடர்ந்து இவர்களுக்குள் மோதல் போக்கு நிலவுகிறதா? அதிமுக இபிஎஸ் தலைமையின் கீழ் ஒரு அணி, செங்கோட்டையின் தலைமையின் கீழ் ஒரு அணி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு என்பது போலெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் பேசி வருகிறார்கள். இந்நிலையில் இன்றைக்கு செங்கோட்டையன் பேரவையில் பங்கேற்காமல் சபாநாயகர் அப்பாவுவை மட்டும் சந்தித்து சென்றிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து கேட்கும் போது அவர் வெளிப்படையான பதில் அளிக்கவில்லை. செங்கோட்டையனிடம் சென்று கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த நிலைமையை? திலகவதி, எடப்பாடி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை கேட்டிருப்பீங்க. இது தொடர்பாக கேள்வி எழுப்பும் பொழுது ஏன் எம்எல்ஏ கூட்டத்திற்கு வரவில்லை, ஏன் இங்கு நிற்கவில்லை என்பது குறித்து செங்கோட்டையுடன் போய் கேளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி பதிவு செஞ்சிருக்காரு. நம்ம கடந்த 2 நாட்களாக தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது செங்கோட்டையனுடைய நடவடிக்கைகளை நம்ம தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது அவர் தனித்து இயங்குவதை நம்மால் உறுதியாக சொல்ல முடிகிறது திலகவதி. ஏன்னா நேற்று காலை அவை தொடங்குவதற்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறையில் வைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. பொதுவாக நான் தற்போது நிற்கக்கூடிய வாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வாயிலன் 4 இந்த வழியாகத்தான் செங்கோட்டையன் ஒவ்வொரு முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுதுமே சென்று வருவார். ஆனால் இந்த முறை கடந்த 2 நாட்களா பார்த்தோம் அப்படின்னா வாயிலன் 10, அதாவது சட்டப்பேரவையுடைய மற்றொரு கேட் இருக்கு, அந்த வாயில் வழியாகத்தான் அவர் தொடர்ச்சியாக வந்து செல்கிறார். இன்று காலை சபாநாயகரை சந்தித்திருக்கிறார். தனியாக சபாநாயகரை சந்தித்திருக்கிறார். தனியாக இயங்குவதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பிரச்சனை நீங்க குறிப்பிட்டதுபடி இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடந்த பொழுது அதனை புறக்கணித்ததிலிருந்து தொடங்கியது. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நம் கட்சி ரீதியாக நிர்வாகிகளிடம் நேரடியாக பேசும் பொழுது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து அப்போதே சொல்லப்பட்டதுதான். கட்சியில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் அவர் சார்ந்த அந்த மாவட்ட பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளில் பொறுப்பாளர்கள் நியமனம் பொழுது அவரை கேட்காமல் அவருக்கு வேண்டாத நபர்களை அதிமுக தலைமை, அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் நியமித்து விட்டார். அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு, அதனுடைய அதிருப்தியே செங்கோட்டையன் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி வருகிறார் என்றுதான் கட்சி நிர்வாகிகளிடம் நாம் பேசும்பொழுது தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருந்தது. அந்த அதிருப்தி தற்போது வரை நீடித்து வருவதாக நம்ம இது குறித்து பேசலாம். நீங்க இணைப்பிலேயே இருங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம்.
வணக்கம். கடந்த ஒரு சில வாரங்களாகவே இந்த பிரச்சனை பேசுபொருளாகவே இருக்கிறது. முன்பாக ஒரு முறை செங்கோட்டையன் அவர்களிடம் கேட்கும்போது, கட்சி நிலைமை குறித்து கேட்கும்போது, ஏதேனும் பூசல்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்னை பேச வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இபிஎஸ்கான பாராட்டு விழாவை புறக்கணிச்சிருக்கிறாரு. இபிஎஸும் அவரும் நேரடியாக சந்திப்பதை அது போன்ற நிகழ்வுகள்ல இருந்து விலகியே இருக்கிறார் செங்கோட்டையன். இன்றைக்கும் சபாநாயகர் அப்பாவை தனியா சந்திச்சிருக்கிறார், பேசி இருக்கிறார். ஆனா இபிஎஸ்னுடைய அறையில நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. செங்கோட்டையன் தனித்தே செயல்படுகிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. என்ன நடக்கிறது, எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? உங்கள் செய்தியாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறிய கருத்தை தான் நானும் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அதிமுக எம்எல்ஏக்கள் வருகிற வாயிலேயே தவிர்த்து விட்டு வேறொரு வாயில் என்கிற ரீதியிலே செங்கோட்டையன் செயல்பட்டிருக்கிறார். சபாநாயகர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சபாநாயகரை பதவி விலக கோரும் தீர்மானத்தை அதிமுக கொண்டு வரப்போவதாக சொல்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிமுகவின் சீனியர் உறுப்பினர் சபாநாயகரை சந்தித்து பேசுவது என்பதே ஒரு வகையான பகை முரண். இதெல்லாம் போக அடிப்படையில் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே இருக்கிற பிணக்குகள் அது ஊரறிந்த ரகசியம். செங்கோட்டையன் அவர்களிடம் கேட்டால் இது குறித்து என்னை பேச வைக்காதீர்கள் என்கிறார். எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டால் அவரிடம் போய் பேசுங்கள் என்கிறார். இதுவே அந்த உட்பகையை சுத்தமாக வெளிப்படையாக காட்டுகிறது. சாணக்கிய ஆண்டு விழாவிலே செங்கோட்டையன் கலந்து கொள்வதற்கு எதிராக கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. திரு அண்ணாமலை அவர்கள் எப்போது கேள்வி கேட்டாலும் இப்போதுதான் நான் அண்ணன் டிடிவியை பார்த்து விட்டுகிறேன் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறார். ஒட்டுமொத்தத்திலே அதிமுகவில் ஒரு வகையான பின்னடைவும் தெரிகிறது, கலக குரல்களும் கேட்கின்றன. இந்த கலக குரல்கள் அடுத்து என்ன நிகழ்வுகளுக்கு வித்திடும் அப்படின்றது திரு ஷியாம் அவர்களுடைய கணிப்பா இருக்கு. கலக குரல் எப்போதுமே ஒரு கட்சிக்கு நல்லதல்ல என்பதுதான் எனது கருத்து. அதுவும் குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கும்போது நல்லதே இல்லை. காரணம், ஆளுங்கட்சியே அதை ஊக்குவிக்கும். இன்றைக்கு பார்த்தால் நியாயமாக வேளாண்மை பட்ஜெட்டுக்கு தான். நான் ஒரு சீனியர் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ஆகும் அப்படித்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அரசியலுக்கு முக்கியத்துவம் கிடைத்து விட்டது. மீண்டும் அத்திக்கடவில் தொடங்கிய பிரச்சனை என்றால் அத்திக்கடவும் வேளாண்மை சார்ந்ததுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஒரு விவசாயி என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைபவர். அப்படி இருக்கும்போது வேளாண்மைக்கு ஒரு பட்ஜெட் இன்றைக்கு போடும் போது அந்த பட்ஜெட் பற்றிய பேச்செல்லாம் போய் அரசியல் பேச்சு முன்னணியில் இருக்கிறது. அப்படி என்றால் எதை நோக்கி இந்த அரசியல் போகிறது? எதை நோக்கி போகிறது என்றால் திமுகவுக்கு எதிர்நிலையில் பிஜேபி அப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துவதில் போய் முடிகிறது. அப்படி சாத்தியமா? எடப்பாடி பழனிசாமி பின்னால் தானே கட்சி ஒருமித்த அணியிலே இருக்கிறது. குறைந்தபட்சம் பெரும்பான்மையினர் கட்சியில அதிமுகவில் இபிஎஸ் பக்கம் தானே இருக்கிறார்கள், உண்மை. ஆனால் தேர்தல் ஆணையம் எப்படி முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாமே. இந்த தாவாவிலே ரிட்டைலை பயன்பாட்டு உரிமையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தால் அது கட்சிக்குள் மீண்டும் ஒரு பிளவை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியர் உதவியாக இருப்பார் என்று பிஜேபி கணக்கு கூடுகிறது. எதிர்கட்சிகளை உடைப்பது ஆளுங்கட்சி, ஆனால் இந்த முறை எதிர்கட்சியை உடைப்பது மத்திய ஆளுங்கட்சி. நன்றி திரு ஷியாம், இணைப்பில் பேசியதற்கு, உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டதற்கு. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இந்த இபிஎஸ் முன்னாடி செங்கோட்டையன் வராதது, அவர் இருவரும் சேர்ந்து நிகழ்வுகள் பங்கேற்காதது, செங்கோட்டையன் தனித்து செயல்படுவது ஒரு பேசுபொருளாகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் சபாநாயகர் அப்பாவோ தனியா சந்திச்சிருக்கிறார் செங்கோட்டையன். இது குறித்து இப்போ விஷயம் என்னன்னா, இபிஎஸ் இடம் கேள்வி எழுப்பும்போது அதை நீங்க செங்கோட்டையன் கிட்டே சென்று கேளுங்க, இது தனிப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் இப்ப பிரஸ் மீட்ல பேச முடியாது போன்ற மழுப்பலான ஒரு பதில கொடுத்திருக்கிறார். என்ன நிலைக்கு இட்டு செல்கிறது, எங்கு சென்று கொண்டிருக்கிறது அதிமுக? இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறீங்க? அதிமுக அடுத்த பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சியாமண்ணனோட கருத்து முழுக்க சரி அந்த விஷயத்துல. அதாவது செங்கோட்டையனை அவரை பொறுத்தவரையில் நம்பகத்தன்மை கொண்ட தலைவர், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தலைவர் என்று டெல்லி பாஜக பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி செங்கோட்டையன் மீது மிகுந்த மதிப்பை வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மையற்றவர் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுகவிற்குள் பாஜக கூட்டணி வேண்டும் என்று தென் மண்டலத்தை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்களும் மேற்கு மண்டலத்தை அதிமுக எம்எல்ஏக்களும் பாஜக பலமான இடத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையனோடு தொடர்பில் இருக்கின்றனர். அதே வேளையில் பாஜக கூட்டணி தங்களுக்கு நஷ்டம், பாஜகவுடன் சேர்ந்தால் தோல்வியடையும் என்று கருதக்கூடிய சிபி சண்முகம், இவர் ஜெயக்குமார் போன்ற வட தமிழகத்தை சேர்ந்த
சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எடப்பாடி பின் மிகவும் தெளிவாக இருக்கின்றனர். அரசியல் அரங்கத்திலும் சில கூட்டணி கட்சிகளும் வந்து இதன் அடிப்படையிலே சில நகர்வுகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றன. மொத்தத்தில் அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் நிலைமை மாறி இபிஎஸ் கேஏ செங்கோட்டையன் என்று அடுத்த கட்ட மோதல் வலுக்கிறது. இதில் செங்கோட்டையன் தொண்டர்களின் ஆதரவை பெற்றவராகவும் ஒரு உறுதியான நிலைப்பாடு கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் இன்றைய நிகழ்வுகள் செங்கோட்டையன் பார்த்ததும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் நான் உறுதியாக இருப்பேன், எந்த சூழ்நிலையிலும் எடப்பாடி பழனிசாமியுடன் சமரச ஆக மாட்டேன் என்று டெல்லி தலைமைக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் தெற்கே மேற்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய சமிக்கையை தெரிவிக்கிறார். செங்கோட்டையன் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். வரும் நாட்களில் பாஜக கூட்டணி வேண்டும் என்று கருதுவர்கள் செங்கோட்டையன் தலைமையிலும், எடப்பாடி தலைமையில் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று கருதுவர்களும் திரள்வார்கள். இதை மறைப்பதற்கு நானும் பாஜக கூட்டணிக்கு எதிரானவன் இல்லை என்ற முடிவை எடப்பாடி எடுத்தாலும் டெல்லி பாஜக தலைமை கடந்த கால 2024 மக்களவைத் தேர்தலில் மோடி பிரதமர் என்ற அணிக்குள் வராமல் பாஜக மைனஸ் என்று முடிவெடுத்த எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டார்கள். செங்கோட்டையனை நம்பிக்கைக்குரியவராக பாஜக டெல்லி மேலிடம் கருதும் என்று கருதுகிறேன். இந்த அடிப்படையில் ஷியாமண்ணனின் கருத்தின் அடிப்படையில் நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதுகிறேன். ஷியாமனின் கருத்தை நான் என்டாஸ் பண்ணுகிறேன். ரைட். திரு ரவீந்திரன், நீங்க சொல்வது பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக. செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணியினர் பாஜகவினுடைய கூட்டணி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போ அது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு நெருக்கடி தானா? இப்போ எடப்பாடி பழனிசாமி இதனை எவ்வாறு கையாள போகிறார்? இது ஒரு நெருக்கடியா தானே இருக்கும் வரக்கூடிய தேர்தல் அவருக்கு. தானும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாளன் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை எடப்பாடி காட்டுவார். ஏற்கனவே மோடிக்கு முக்கியமான மக்களவை தேர்தலிலே நம்பகத்தன்மையற்றவராக எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டதனால் நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் நம்பகத்தன்மை கொண்ட கேஏ செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவினர் பெரும்பான்மையர் அணிவகுப்பதை விரும்புவார்கள். இந்த வகையில் ஓபிஎஸும் அவரை சார்ந்தவர்களும் செங்கோட்டையின் பின் திரள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நன்றி திரு ரவீந்திரன், இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டதற்கு. அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறைக்கு காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நடவடிக்கை, தனித்தே செயல்படுகிறார் செங்கோட்டையன், அவரது தலைமையின் கீழ் ஒரு அணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் பாஜக கூட்டணியை விரும்புகிறார்கள் அப்படின்றது அரசியல் நோக்கர்களுடைய பார்வை. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செங்கோட்டையன் குறித்து கேள்வி எழுப்பும் போது மழுப்பலான பதிலைத்தான் தந்து கொண்டிருக்கிறார். அதிமுக பிளவை நோக்கி செல்கிறது அப்படின்னு இப்போ ரவீந்திரன் துரைசாமி இணைப்புல வரும்போது பேசியிருந்தார். எப்படி பார்க்கறீங்க? எப்படி புரிஞ்சுக்கலாம்? எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்டு ரொம்ப நாளா போயிருக்கு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலே அம்மா படம் இல்லை, தலைவர் படம் இல்லை என்ற கொடியை உயர்த்தி பிடித்து புறக்கணித்து அதை எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி ஒண்ணு பண்ணாரு செங்கோட்டையன் அண்ணன், அம்மா மேல உயிரோட்டமா இருக்க புகழேந்தியிலிருந்து அத்தனை தொண்டர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவருக்கும் எனக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தோம். ஆனா என்ன அதனுடைய எதிரொலியாக என்ன நடந்தது? திரும்ப என்ன சொன்னார் திரு செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையன் அவர்கள் எங்கிட்ட ஏதோ ஒரு நடக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நடுவில் ஒரு பதில சொல்லிட்டாரு. சோ அதுக்கு பின்னாடி நீங்க ஒரு பிளவு ஏற்படும்ன்றது இவர்கிட்ட கேட்டா அவர்கிட்ட கேளுங்க, அது அவர்கிட்டே கேட்டுக்கோங்க, அவரு தானே சொன்னாருன்னு சொல்றது, அவர்கிட்ட கேட்டா இவர்கிட்டே கேட்டுக்கோங்கன்னு சொல்றது. காலையில் ஒரு நண்பர் எனக்கு போன் பண்ணாரு 8 மணிக்கு. என்னன்னு கேட்டேன், புலியா பூனையா செங்கோட்டையன் என்ன சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், இதுதான் நானும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அவர் புலியா பூனையான்னு சொல்லி ரொம்ப சாந்த குணத்தோட போயிடுவாரு, ஆகவே எதையுமே தைரியமா கையில எடுக்கிற அளவுக்கு போக மாட்டாரு. இப்ப ஸ்பீக்கரை சந்திச்சார், இவ்வளவு அசிங்கங்கள் ஏற்படுகிறது. ஒரு கட்சியினுடைய தன்னை பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரை அசிங்கப்படுத்துகிறார். இவ்வளவெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் அனுபவிக்க வேண்டியது என்ன இருக்கு அரசியல்ல? அமைச்சராக இருந்தீர்கள், அம்மாவோடு நீங்கள் சுற்றுப்பிரயாண பட்டியெல்லாம் போட்டு நீங்க தான் நடத்தினீங்க, எல்லா பதவிகளையும் அனுபவித்தாகிவிட்டது, தலைமை கழகத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்தீர்கள், எல்லாமே முடிந்தது, சீனியர். இதற்கு பின்னால் என்ன எதிர்பார்க்கிறார் இவர்? ஆகவே இவருடைய எதிர்ப்பை எதிர்கொண்டு எதிர்ப்பை தெரிவிக்க கூட தயங்குகிறார் என்பதுதானே உண்மை. ஸ்பீக்கரை போய் தனியா பார்க்கிறார். நேற்றைய கூட்டத்துக்கு இவர் கூப்பிடப்படவில்லை, அழைக்கப்படவில்லை என்பதுதான் நான் அறிந்த உண்மை. நேற்றைய சட்டமன்ற கூட்டத்துக்கு எல்லாத்தையும் அழைத்தது போல இவர் அழைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அவர் தவிர்க்கிறார்கள், இவரை அவமானப்படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போறதுக்கு ஒரு தன்மான உணர்ச்சி இருக்கு இல்லைங்களா?
அதை செய்ய மாட்டேன்றாரு அவரு. அவரோடு இருப்பவர்களுக்கெல்லாம் அது ஒப்பில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள். ஆகவே என்னை பொறுத்தவரை இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்க முதல்ல ரவீந்திரன் பேசும்போதோ யார்கிட்ட பேசும்போது சொன்னீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி டேமேஜ் ஆகிட்டு இருக்கு கட்சி. இதுதான் விவாதமாக இருக்கிறது, விவாத பொருளாக. அதான் திரு புகழேந்தி, நான் ரொம்ப கன்சர்னோட தான் அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஏற்கனவே அதிமுக பிரிந்திருக்கிறது, மீண்டும் இணைப்பு ஒன்றுதான் கட்சியை வலிமைப்படுத்துவதற்கான அடுத்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான வழி அப்படின்னு உங்களுடைய குழு அதற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் போது, இப்ப இருக்கக்கூடிய கட்சியிலே மீண்டும் ஒரு பிளவு அப்படின்னு பேசுறாங்க. பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டையனிடம் கேட்கும் போது இது குறித்து பேச வேண்டாம் அப்படின்னு கடந்து போறாரு. இபிஎஸ் கேட்டா அவர்கிட்ட போய் கேளுங்கிறாரு. இதுவே ஒரு பிளவு மாதிரி தானே தெரியுது. அதுதான் நான் புரியா புனையான நீங்க கேட்ட கேள்விதான் மிக ஆணித்தரமாக அடிப்படையான கேள்வி. அதை நான் அந்த கேள்வியை நான் ஆறுதலாக வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படியே டெய்லி டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. ஒரு தலைமை ஏற்று நான் தான் தலைவர் என்று சொல்லிக் கூடிய ஒருவர் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. செங்கோட்டையன் அண்ணனா சீனியர், அவரோட ஒரு 5 நிமிடம் என்ன செய்யணும் திரு செங்கோட்டையன், என்ன செய்யணும் இல்ல என்ன செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு அது மட்டும் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்களேன். இல்ல, ஒரு 10 நிமிடங்கள் தான், 11வது நிமிடமே கிடையாது. பழனிசாமி மனது வைத்து 10 நிமிடங்களில் திருமதி வி.கே. சசிகலா என்கின்ற சின்னம்மா, திரு ஓபிஎஸ், நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு, இப்பொழுது திரு செங்கோட்டையன் ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நிமிடம் பேசினால் பிரச்சனை முடிந்துவிடும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றப்பட்டு விடும். உங்க கேள்விக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லிட்டேன். ஆனால் அவர் அவருடைய பிடிவாதமாக நின்று அந்த ஆணவத்தின் உச்சிக்கு போய் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இந்த கட்சியை தினமும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு பின்னால் யாராவது இருக்கிறார்களா? நீங்க இந்த ஐயப்பாடு எடப்பாடி பழனிசாமி மீது எனக்கு ஆரம்பத்திலிருந்தே உண்டு. அதுதான் உண்மையும் கூட. நன்றி திரு புகழேந்தி. திரு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நீங்க சொல்றீங்க முத்தாய்ப்பா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி இணைப்பில் வந்து பேசுவதற்கு.